மினிட்ஸோ 5 மினிட்ஸ் கேண்டிலோ எடுத்துக்கோங்க. அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி கொடுத்துருவாங்க. பட் அப்படி கொடுத்தா நமக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் ட்ரேடர்ஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி நமக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நிறைய லாஸை கொடுத்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு மினிமம் கேரண்டியாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதில் என்ட்ரி வரதுக்கே நம்ம நிறைய, அதாவது முட்டுக்கட்ட மாதிரி நிறைய வச்சுருக்கோம். அதாவது நமக்கு வந்து ப்ராஃபிட் வரலனாலும் பரவாயில்ல, லாஸ் வரக்கூடாது. ஏன்னா நம்ம லாஸ் வராமல் தடுக்கிறதே நமக்கு ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ அதனால் நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் வச்சு அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸ்லாம் நடந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஒன்று அப் சைடில் டவுன் சைடில் அந்த ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் ஆனால் அது ப்ராப்பரான பிரேக் அவுட் இல்லை. அடுத்த கேண்டிலே உள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி என்ட்ரியெல்லாம் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக 10:45 என்ட்ரி எடுத்திருந்தோம்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோன்னா கரெக்டாக அதோட லோ வச்சுருந்தோம்னா ஒரு 11:50 மாதிரி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம ப்ராப்பரான என்ட்ரி மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம எதுக்காக வெயிட் பண்ண போகிறோம்னா, பிரேக் அவுட் ஆகி வேலிடான பிரேக் அவுட் இருக்கும், விச் கண்டெயின்ஸ் ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் ஆகிடுச்சு, இந்த கேண்டில் உள்ளே வந்துருச்சு. இப்போ இதுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணி அடுத்த கேண்டில் எங்கல்ஃபிங் கேண்டிலாக வந்துச்சுன்னா தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எங்கல்ஃபிங் கேண்டிலாக எங்கேயுமே வரலை, அதனால் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலை. இந்த ஃபேர் வேல்யூ கேப், இந்த எங்கல்ஃபிங்லாம் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ எக்ஸாம்பிள் கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் இருக்குது. பட் இது வந்து ஹேமர் கேண்டில் மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. இது முடிச்சு அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நம்ம ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த கேண்டில் க்ரீனாக முடிஞ்சிருச்சு. இப்போது இதுக்கும் அந்த டவுன் சைட் கேண்டிலுக்கும் அந்த அப் சைட் கேண்டிலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. இதுக்கும் நடுவில் இப்போது இந்த கேண்டிலோட ஹைக்கும் இந்த கேண்டிலோட லோக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அதுதான் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். கரெக்டாக அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு எங்கல்ஃபிங் கேண்டிலில் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கரெக்டாக பண்ணிங்கன்னா இது வந்து நமக்கு இங்கே கரெக்டாக அந்த ரெட் கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணிச்சு. பட் அடுத்த கேண்டில் எங்கல்ஃப் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து நல்லா எங்கல்ஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துடலாம் ட்ரேடர்ஸ். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த கேண்டிலோட லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் லோவுக்கு கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம். ஏன்னா கரெக்டாக ப்ராப்பராக லோவே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். கொஞ்சம் கீழே செட் பண்ணிட்டு நம்ம 1:2ங்கிற ரேஷியோவில் டார்கெட் செட் பண்ணோன்னா அழகாக நமக்கு டார்கெட் ஆகிடுச்சு. நம்ம டார்கெட் வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இவ்வளோ ரூல்ஸ்லாம் வச்சு அதை பிரேக் அவுட் அதெல்லாம் ப்ராப்பராக நடந்ததுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ வந்துட்டு நம்ம 1:2 ரேஷியோ வச்சு டார்கெட் பண்ணி அதை ஸ்டாப் லாஸாக மாதிரி அடுத்து 1:3, 1:4, 1:5ங்கிற மாதிரி நம்ம டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஆனால் நமக்கு டெய்லி என்ட்ரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 30 days ஃபாலோ பண்ணோன்னா இதே ஸ்ட்ராட்டஜியாக ஒரு மந்தில் ஒரு 24 days ட்ரேடிங் டேஸ் இருக்கலாம். லீவ் இன்கேஸ் எந்த லீவும் இல்லை அப்படின்னா அந்த 24 daஸில் நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 days என்ட்ரி கிடைத்தாலே பெரிய விஷயம் தான் ட்ரேடர்ஸ். பட் அந்த 10 daஸில் நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு 150-200% ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ மண்டேலேருந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபாலோ பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு புதுசாக வீடியோ போட்டோம் இல்லை எதாவது தெளிவாக இல்லைன்னா சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30 daysக்கு இல்லை 20 daysக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபுளாக லாஸாக பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். பை ட்ரேடர்ஸ்.